ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாலிட்டி சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நமக்கு ஜிஎஸ்சில் பாலிட்டி ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு ஜிஎஸ்சில் மொத்தம் 75 கொஸ்டின்ஸ். அந்த 75 கொஸ்டின்ஸில் நமக்கு மொத்தம் ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும், அதாவது 12 to 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு பாலிட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு 5 மந்த் இருக்குது. நம்ம பாலிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கிளியர் ஆக்கிக்கிட்டோன்னா தென் அடுத்தடுத்து நமக்கு இப்போ நம்ம 15 மார்க்ஸ் நம்ம கையில். தென் நம்ம அடுத்தடுத்து படிக்க நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் பாலிட்டி நாங்கள் சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் போட்டுட்ருக்கோம். அதில் அட்டவணையும் பகுதிகளும் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அட்டவணை பகுதிகள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த அட்டவணையில் இந்த பகுதிகளில் இந்த விதிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம படித்து வச்சுக்கிட்டோன்னா தென் நம்ம உள்ளே போய் மத்திய அரசு, மாநில அரசு, மற்ற எல்லா டாபிக்ஸுமே நமக்கு படிக்கும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதனால் நீங்கள் அட்டவணை பகுதிகளெலாம் நீங்கள் கிளியர் ஆக்கி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா உள்ளாட்சி அமைப்புகள். உள்ளாட்சி அமைப்புகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதில் கண்டிப்பாக 1 to 2 கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு 12 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 1 to 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்தே தீரும். சரிங்களா? இப்போ நம்ம உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ உள்ளாட்சி அமைப்புகளில் கொஞ்சம் நிறையாவே ஒரு 3 பார்ட்ஸ் வரைக்குமே நமக்கு வீடியோ போகும். சரிங்களா? நான் இன்றைக்கி பேசிக்ஸாக உள்ள உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி சொல்கிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விதி 40, அதாவது விதி 40 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கிராம பஞ்சாயத்து அமைத்தல், அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை, டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் புக் எழுதும்போது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பஞ்சாயத்து ராஜ் பற்றிய ஒரு இது நம்ம கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிராமம்னு நம்ம தனியாக பிரிச்சுட்டா அங்கே நிறைய ஜாதி கொடுமையெல்லாம் நடக்கும், அதனால் அப்படிலாம் வேண்டான்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் காந்தி அவர்கள் இம்பார்ட்டண்டான பர்சன்ஸ்னால அவங்க சொல்லதை கண்டிப்பாக கேட்டே ஆகணுங்கிறதுக்காக இந்த விதி 40, அதாவது கிராம பஞ்சாயத்துங்கிற அந்த விதியை எதில் வச்சுருப்பாங்கன்னா, டிபிஎஸ்பி, அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், அதில் வச்சுருப்பாங்க. அரசுக்கு வழிகாட்டு டிபிஎஸ்பியில் விதி 36லேருந்து விதி 51 வரைக்கும் அதை சொல்லுது. சரிங்களா? இப்போ அதில் வச்சுக்கிட்டா நம்ம அப்புறமா இவங்க கிராம பஞ்சாயத்தை அமைச்சிக்கட்டும், நம்ம இப்படி ஒரு கிராம பஞ்சாயத்து வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம அரசுக்கு ஒரு வழிகாட்டுதலாக நம்ம இந்த விதியை 40 நம்ம வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கில் இந்த விதி 40 கிராம பஞ்சாயத்துங்கிற பேரில் வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ கிராம பஞ்சாயத்தை பற்றி யார் யார் என்ன கூற்று சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிராம சுயராஜ்யம் மிகவும் முக்கியமானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா காந்தி அவர்கள் தான் கிராமம்தான் நம்மளோட அச்சாணி, அதான் நமக்கு இந்தியாவோட முதுகெலும்பு அப்படிலாம் சொல்லி காந்தி அவர்கள் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே நேரம் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராமம் என்பது வகுப்புவாதம், அதாவது கிராமம்னு நம்ம ஒன்று அமைச்சு நம்ம அதுக்கு நம்ம எல்லாமே பண்ணோன்னா அது கிராமத்துக்குள்ளேயே சாதி கொடுமையெல்லாம் நடக்கும், இப்போ மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் அப்போ 2 பேருமே கொஞ்சம் முரண்பாடானதான் சொல்லியிருப்பாங்க, அவங்களே இவங்களுக்கும். சரிங்களா? அதே போல் உள்ளாட்சி அமைப்பினுடைய தந்தை, உள்ளாட்சி அமைப்பினுடைய தந்தை யாருன்னா ரிப்பன் பிரபு அவர்கள் தான். ரிப்பன் பிரபு அவர்கள் தான் 1884 அந்த காலகட்டத்துலேயே அவங்க தான் இந்தியாவோட வைசிராயாக இருந்திருப்பாங்க. அவங்க தான் தனியாக நம்ம கிராமம்னு ஒன்று அமைச்சா நல்லாயிருக்கும், அதுக்கு நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டோன்னா அவங்க அந்த கிராமத்து மக்களை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக தான் ரிப்பன் பிரபு அவர்கள் தான் ஃபஸ்ட்டு கிராமங்கிற ஒரு அமைப்பையே கொண்டு வந்தாங்க. இதை வச்சு தான் நம்மளோட காந்தி அவர்கள்லாம் நம்மளும் இப்போவும் நம்ம கிராமம்னு சொல்லி உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லி வச்சா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் காந்தி அவர்கள் இப்போ கொண்டு வர இப்போ பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ உள்ளாட்சி அமைப்பினுடைய தந்தை யாருன்னா ரிப்பன் பிரபு அவர்கள் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பரில் நம்ம பார்க்கலாம் அந்த கொஸ்டின்ஸை. அப்புறம் 1909 ஐஎன்சி கூட்டத்தில் மதன் மோகன் மாளவியா அவர்கள், அதாவது ஐஎன்சி கூட்டம் எங்கே நடந்திருக்கும்னா லாகூரில் நடந்திருக்கும். அந்த கூட்டத்தில் மதன் மோகன் மாளவியா அவர்கள் தான் தலைமையில் நடந்திருக்கும். அப்போ பஞ்சாயத்து ராஜ் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு உள்ளாட்சி அமைப்பு ரிப்பன் பிரபு காலத்தில் இருந்திருக்கு 1884. தென் 1999 ஐஎன்சி கூட்டத்திலே பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு மதன் மோகன் மாளவியா அவர்களோட தலைமையில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ இப்படி பாருங்கள், நம்மளுக்கு ஒவ்வொரு இயர்லேயுமே உள்ளாட்சி அமைப்புகள் எப்படிலாம் முன்னேற்றமாகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறமா ஓகே,
இப்போ அந்த டைம்லலாம் உள்ளாட்சி அமைப்புகள் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வர காந்தி அவர்கள், தென் நேரு அவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்போ நேரு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சமூக அபிவிருத்தி திட்டம் 1952லையும் தேசிய நீட்டிப்பு சேவை 1953லையும் வந்து நம்மளோட நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம கிராம மக்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கடைசியாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் நம்ம கொடுக்குற திட்டங்கள் எல்லாமே போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் சமூக அபிவிருத்தி திட்டத்தையும் தேசிய நீட்டிப்பு சேவை திட்டத்தையும் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் வந்து இந்த 2 திட்டமுமே போயிட்டு கிராம மக்களுக்கு எந்த நல்லதுமே செய்யலை. ஏன்னா இதாவது அவங்க மேலேருந்து எல்லாமே செஞ்சாலும் இடையில உள்ளவங்களாம் அந்த காசை வாங்கிக்கிறதுனால இது கிராம மக்கள்கிட்ட போய் சேரவே கிடையாது. அப்போ தான் நேரு அவர்கள் யோசிக்கிறாங்க, நம்ம வந்து இந்த 2 திட்டமுமே வந்து சரியாக செயல்படுதா, சமூக அபிவிருத்தி திட்டமும் தேசிய நீட்டிப்பு சேவை திட்டமும் வந்து 2மே வந்து சரியாக செயல்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆராயறதுக்காக தான் வந்து பல்வந்த்ராய் மேத்தா குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழுவை அமைக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு. அப்போது உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி, அதாவது இந்த சமூக அபிவிருத்தி திட்டமும் தேசிய நீட்டிப்பு சேவை திட்டமும் சரியாக செயல்படுகிறதா என்று அமைத்த ஃபஸ்ட்டு குழு என்னன்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு. சரிங்களா? இதை எப்போ உருவாக்குறாங்கன்னா 1957 ஜனவரியில் உருவாக்குறாங்க. சரிங்களா? எதுக்காக? அப்போ அந்த குழுவோட நோக்கம் என்னது? சமூக மேம்பாட்டு திட்டம் மற்றும் தேசிய நீட்டிப்பு சேவையை பற்றி ஆராயறதுக்காக இதை அமைக்கிறாங்க. இந்த குழு இதோட யாரோட தலைமையிலன்னா அந்த பல்வந்த்ராய் மேத்தா அவர்கள் தான் அவங்களோட தலைமையில தான் இதை வச்சுருக்காங்க. இவங்க வந்து எப்போ வந்து அவங்களோட அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்கன்னா 1957 நவம்பரில் அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. சமர்ப்பிச்சுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி திட்டம்லாம் போட்டு கிராமங்களுக்கு நீங்கள் எந்த நல்லதுமே பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 3 அடுக்கு கிராம சபையை நீங்கள் நிறுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்து அறிக்கையை கொடுக்குறாங்க. என்னதுன்னா கிராம பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத். சரிங்களா? அப்போ கிராம பஞ்சாயத்துனா என்னதுன்னா கிராமம். அதாவது இப்போ ஒரு மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்துக்கு கீழே வந்து ஊராட்சி ஒன்றியம் இருக்கணும், அதுக்கு கீழே வந்து கிராமம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜில்லா பரிஷத்துனா வந்து என்னன்னா மாவட்ட ஊராட்சி, பஞ்சாயத்து சமிதி அப்படின்னா வந்து ஊராட்சி ஒன்றியம், கிராம பஞ்சாயத்துனா அந்த கிராம பஞ்சாயத்து. சரிங்களா? அப்போ வந்து இப்படி சொல்கிறாங்க, ஒரு 3 அடுக்கு முறையில் நீங்கள் வைங்க. ஒரு மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்ட ஊராட்சி, அதுக்கு கீழே ஊராட்சி ஒன்றியம் இருக்கணும், அதுக்கு கீழே கிராமத்தோட பஞ்சாயத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 அடுக்கு முறையை நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணுறாங்க. சரிங்களா? அப்புறம் மக்களாட்சி பரவலாக்குதல் என்ற கொள்கையை உருவாக்கிட பரிந்துரைத்தது. மக்களாட்சி பரவலாக்குதல் எப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த 3 அடுக்கு நீங்கள் சபையை நிறுவிட்டு அதுக்கு நீங்கள் மறைமுகமாக தேர்தல் வைங்க. மக்களே அந்தந்த உறுப்பினர்கள், அப்போ ஊராட்சி ஒன்றியத்தில், மாவட்ட ஊராட்சியில் எல்லாருமே வந்து அந்தந்த தலைவர்களில் உறுப்பினர்கள் எல்லாமே வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ மக்களாட்சி பரவலாக்குதல் என்ற கொள்கையை உருவாக்கிட பரிந்துரைத்தது. தென் 1952 அக்டோபர் 2 அப்போ இப்படி சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நேரு அவர்கள் வந்து இந்த திட்டம் போய் சேரலன்னு சொல்லிட்டாங்க. பல்வந்த்ராய் மேத்தா குழுவும் அவங்களும் அறிக்கையை சப்மிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்படி வந்து மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி எல்லாமே நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிராம பஞ்சாயத்து வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இது வந்து இவங்க வந்து நீங்கள் எல்லா மாநிலங்களும் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லலை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி ஒன்று கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் இது உங்கள் மாநிலத்தில் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செயல்படுத்தணும்னு சொல்லலை. அதே நேரம் யார் ஃபஸ்ட்டு இந்த பஞ்சாயத்து ராஜ் முறையை வந்து ஃபஸ்ட்டு எந்த மாநிலம் ஏற்றுக்கொண்டாங்கன்னா 1959 அக்டோபர் 2 ராஜஸ்தானில் உள்ள பஞ்சாயத்து ராஜ் முறையை வந்து ஃபஸ்ட்டு அந்த மாநிலத்தில் உள்ளவங்க தான் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? நேரு தான் ஃபஸ்ட்டு போயிட்டு ராஜஸ்தானில் போய் அதை தொடங்கி வச்சாங்க. சரிங்களா? அதான் பல்வந்த்ராய் மேத்தா குழு. இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழுவை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாயத்து முறையின் மகா சாசனம். ஏன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டே வந்து பல்வந்த்ராய் மேத்தா குழு தான் அந்த 3 அடுக்கு, அதாவது மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், கிராமம், இந்த 3மே வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னதுனால இவங்களை வந்து இவங்களோட குழுவின் கொடுத்த அறிக்கையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாயத்தின் முறையின் மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அசோக் மேத்தா குழு அப்போ வந்து இது எதுக்காக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து எல்லா மாநிலமே ஏற்றுக்கொள்ளலை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து 1957 ஜனவரியில் கொண்டு வந்தாங்க, நவம்பரில் அறிக்கை கொடுத்தாங்க. 2 வருஷம் கழித்து தான் ஃபஸ்ட்டு இந்த ராஜஸ்தான் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ எல்லா மாநிலமே வந்து ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி வரலை அவங்க. அப்போ அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா அசோக் மேத்தா குழுன்னு ஒரு குழுவை போடுறாங்க. ஏன்னா எல்லா மாநிலங்களுமே ஏற்றுக்கொள்ள, வெறும் ஒரு மாநிலம் தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அப்போ இது வச்சு ஒரு வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி மென்டாலிட்டியில் அவங்க யோசிக்கிறாங்க.
அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அசோக் மேத்தா குழுன்னு ஒரு குழுவை வந்து அவங்க அமைக்கிறாங்க. அதாவது இன்னும் என்ன பண்ணலாம், அதாவது எல்லா மாநிலமும் ஏற்றுக்கணும்னா இன்னும் என்னென்ன ஐடியாஸ்லாம் பண்ணி வந்து எல்லா மாநிலங்களத்தையும் ஏற்றுக்கொள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து அசோக் மேத்தா குழுன்னு ஒரு குழுவை போடுறாங்க. சரிங்களா? இப்போ பல்வந்த்ராய் மேத்தா குழுவை வந்து அமைச்சது யாருன்னா நேரு அவர்கள். அதே நேரம் அசோக் மேத்தா குழு இருக்குங்களா, அது வந்து அசோக் மேத்தான்னா அவர் ஒரு நீதிபதி. சரிங்களா? அவரை வச்சது யாருன்னா, இந்த அசோக் மேத்தா குழு வந்து யாரோட ஆட்சி காலத்தில் வச்சாங்கன்னா, மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து பிரதமராக இருந்த காலத்தில் தான் வந்து இந்த அசோக் மேத்தா குழுவை வந்து வச்சுருப்பாங்க. இவங்க 1977 டிசம்பரில் வந்து ஜனதா கட்சி அந்த அரசாங்கத்தில் தான் இந்த அசோக் மேத்தா குழுவை உருவாக்குனாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியில் இல்லை. நேரு அவர்கள் பல்வந்த்ராய் மேத்தா குழுவை வந்து அவங்க காங்கிரஸ் தானே, காங்கிரஸ் ஆட்சிக்கால சமயத்தில் தான் பல்வந்த்ராய் மேத்தா குழுவை அமைச்சாங்க. ஆனால் அசோக் மேத்தா குழு வந்து ஜனதா கட்சி வந்து அரசாங்கத்தில் இருக்கும்போது, அதாவது மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து இருக்கும்போது தான் இந்த அசோக் மேத்தா குழுவை நிறுவியிருப்பாங்க. அறிக்கை வந்து இவங்க அப்போ 1977 டிசம்பரில் இவங்க வந்து உருவாக்குறாங்க. ஆனால் அறிக்கை எப்போ கொடுக்குறாங்கன்னா 1978 ஆகஸ்ட்டில் கொடுக்குறாங்க. இவங்க வந்து என்ன பரிந்துரைகள் கொடுக்குறாங்கன்னா, மொத்தம் 132 பரிந்துரைகள் இவங்க கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, பல்வந்த்ராய் மேத்தா குழுவில் 3 அடுக்கு முறையை பரிந்துரை பண்ணாங்க. தேர்தல் வந்து நீங்கள் மறைமுகமாக மக்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 132 பரிந்துரைகள் இவங்க கொடுத்துருக்காங்க. முக்கிய பரிந்துரைகள்லாம் நம்ம பார்க்கலாம். அவங்க 3 அடுக்கு சொன்னாங்களா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 அடுக்கு முறையை சொல்லியிருக்காங்க. ஜில்லா பரிஷத், மண்டல் பஞ்சாயத்து, அதாவது மாவட்ட ஊராட்சியையும் அந்த மண்டலத்துக்குள்ளேயே ஒரு பஞ்சாயத்தும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 அடுக்கு முறையை மட்டும்தான் இவங்க சொன்னாங்க. மாநில தேர்தல் அதிகாரி தேர்தலை நடத்த வேண்டும். இப்போ வந்து நமக்கு தேர்தல் நடத்துறதுலாம் யாருன்னா, அதாவது இந்த சிஎம்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து தேர்தல் நடத்தும் போது யார் நடத்தணும்னா, மாநில தேர்தல் அதிகாரி தான் தேர்தலை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதாவது அசோக் மேத்தா குழு. அப்புறம் பஞ்சாயத்துகளுக்கு அரசியல் அமைப்பு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். இப்போ வந்து நமக்கு விதி 40 வந்து எதில் வச்சுருக்காங்கன்னா, அதாவது ஒரு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறையில் தானே வச்சுருக்காங்க. அதை கண்டிப்பாக செயல்படுத்தணும், நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க பரிந்துரை பண்ணுறாங்க. அதாவது பஞ்சாயத்துகளுக்கு நீங்கள் ஒரு அரசியல் அமைப்பு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த எல்லா மக்களுக்குமே வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ட்டு, இதில் கலந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, இவங்க நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா, ஜனதா கட்சி ஆட்சி வந்து ஒரு வருஷத்துலேயே மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து அவங்களோட பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போது அதனால் வந்து இவங்களோட டைமில் வச்சதை வந்து யாருமே ஏற்றுக்கலை. இவங்களே ஆட்சியை விட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி இவங்க பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி அப்புறம் இந்த பரிந்துரைக்கு மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அது அப்படியே போயிடுச்சு. அப்போது அசோக் மேத்தா குழுவோட அந்த அறிக்கையும் ஒரு ஃப்ளாப்லேயே முடிஞ்சிட்டுன்னு சொல்லலாம்.